எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மெரினா பீச்சில் மேட்ச் பார்க்க எல்லாருமே நல்லா தான் ஆடினாங்க. யாருமே நல்லா இல்லை சொல்ல முடியாது. ஆனால் சூர்யா மட்டும் வந்தோடனே விக்கெட் எடுத்தார். அதுதான் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. மீதி எல்லாமே நல்லா தான் ஆடினாங்க. நல்லா ரன் பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு கொடுத்தாங்க. இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, சாம்சன் எல்லாமே நிறைய ரன் எடுத்து கொடுத்தாங்க. எண்டிங்கில் பார்க்கும்போது சிவம் துபே நல்லா ஆடினாரு. போலிங்னு வரும்போது பும்ரா, அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா, வருண் எல்லாருமே ஆளுக்கு நிறைய விக்கெட் எடுத்தாங்க. இதுதான் என் கருத்து. தேங்க்ஸ். ஹாய், என் நேம் தீபிகா. நான் ஈக்காடு தங்கல்லேருந்து வரேன். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. கவர்மெண்ட்டும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வின்னிங் மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த லாஸ்ட் கேட்ச் அண்ட் எல்லாமே நடுவில் இஷான் கிஷன் பிடிச்ச 3 கேட்ச் எல்லாமே நல்லா இருந்தது. அபிஷேக் சர்மாவை வந்து உட்கார வைக்கணும் சில பேர் வந்து பேசினாங்க. ஆனால் ஃபைனலில் வந்து சூப்பராக வந்து கன்பேக் கொடுத்தாரு. அவரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நம்ம சேட்டா பாய் வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. 80+ ஸ்கோர் தான் சார் 3 மேட்ச்லயுமே. அவர் தான் வந்து இந்த பிளேயர் ஆஃப் த மேட்சே வாங்கினாரு. அவரு தான் தரமா பண்ணிட்டாரு. அவரை ஏன் உட்கார வச்சான்னு சில பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அவரை ஏன் உட்கார வச்சான்னு சில பேர் நினைக்க வச்சாரு. அவரு சுவண்டிபா வந்து லாஸ்ட்ல ஒரு 6 பால் 24 ரன்னு தரமா